நாட்டின் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் 15/7/1903 முதல் 2/10/1975 வரை 72 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் முதலமைச்சராக இருந்தபோது ஏழைகளை குறித்து அதிக கரிசனையோடு இருந்தார். தனக்கன்று எதையும் சேர்த்து வைக்காமல் முடிந்த அளவு ஏழைகளின் நலனின் அக்கறை கொண்டார். தன்னிடம் உதவி கேட்டு வந்தவர்களை ஒரு நாளும் உதறி தள்ளியதில்லை. எந்த காரியத்திலும் யோசித்து நிதானமாக முடிவெடுப்பார். செய்ய முடியாத காரியத்திற்கு உறுதிமொழி கொடுக்க மாட்டார். ஆகட்டும் பார்க்கலாம் என்று மிக நிதானமாக அன்பொழுக பேசி அனுப்புவார். இப்படி தனது பேச்சில் அடிக்கடி ஆகட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற வார்த்தைகளை உபயோகித்தார். வார்த்தையால் யார் மனதையும் புண்படுத்துவதில்லை. ஆனால் இன்று நாம் எத்தனை தலைவர்களின் ஆசை வார்த்தைகளால் ஏமாந்த நிலையில் இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அவர்களைத்தான் நம்புகிறோம். நமக்கு எவ்வளவேனும் பொய்யில்லாத தேவன் உண்டு என்பதை அறிந்தும் நம்ப தயங்குகிறோம். இனிமேலாவது மனுஷனை நம்புவதை விட்டு விடுவோமா? சங்கீதம் 56:3. நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். Psalms 56:3. When I am afraid, I will trust in thee. One song. நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் என் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நாம் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் என் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நாம் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் என் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நாம் அடைக்கலம் புகுந்திடுவேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் உம்மை நம்பி என் வாழ்க்கையில் காரியங்களை செய்ய, வாழ்க்கையில் முன்னேற கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன்.